மீன் போன்ற கண்கள், மான் போன்ற மருண்ட பார்வை, வில் போன்ற புருவம், மாம்பழ கன்னம், சங்கு கழுத்து, கொடி போன்ற இடை, அன்னம் போன்ற நடை, இது எல்லாமே பெண்களை வர்ணிக்கிறதுக்காக காலம் காலமாக பயன்படுத்தும் ஊமைகள். இதில் பெண்களின் இதழ்களை, அதாவது உதடுகளை வர்ணிக்க பயன்படுத்தும் ஊமை எது? கோவை பழம். கோவை பழம் போன்ற சிவந்த உதடுகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கோவை பழம், கோவை காயை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பாகற்காய் தாவர குடும்பத்தைச் சேர்ந்த கொடித்தாவரம் கோவக்காய். இதனுடைய பூர்வீகம் இந்த நாடு தான் அப்படின்னு குறிப்பாக சொல்ல முடியாது. ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியான்னு பல்வேறு கண்டங்களில் இந்த கோவக்காய் காணப்படுது. வெப்பமண்டல பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து வரும் தாவரம் அப்படின்னு இதை சொல்லலாம். குறிப்பாக நாடுகளாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து, பப்புவா நியூகினியா, ஆஸ்திரேலியா, இந்த நாடுகளில் பழமையான தாவரங்கள்ல இந்த கோவக்காயும் ஒன்றாக இருக்கு. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ரங்கராஜன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்ன செய்ய போறீங்கம்மா? நான் கோவக்காய் சப்ஜி செய்ய போகிறேன். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்மா? கோவக்காய், தக்காளி, தனியா பவுடர், கொத்தமல்லி, சீரகம், மிளகாய் பொடி, உப்பு, கரம் மசாலா பவுடர், எண்ணெய், தண்ணியில் நனைத்த முந்திரி பயிறு, மஞ்சப்பொடி, தேங்காய். இப்போ நம்ம கோவக்காய் சப்ஜி பண்ணுறதுக்கு இந்த கோவக்காவை எடுத்து வச்சுருக்கீங்க, வெட்டி வச்சுருக்கீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த கோவக்காவை இப்படி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் உப்பு காரம் இது உள்ளே ஏறுன்றதுக்காக இதை இப்படி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. முதல்ல இந்த கோவக்காவை என்ன பண்ணுவீங்கம்மா? இந்த கோவக்காவை வெந்நீரில் நல்லா வேக வச்சுக்கணும். அந்த வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அடுப்பை அணைச்சிட்டு இதை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கோவக்காக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது என்னமா பண்ண போறோம்? தக்காளியை பிளான்ச் பண்ணணும். இது ஒரு பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது செய்ய போறீங்களா? நம்ம ட்ரெயின் பண்ணி வச்ச கோவக்காவை ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா 4 கரண்டி எண்ணெயை விட்டுக்கலாம். ஓகே. நம்மளுக்கு இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுல்ல? ஆமாம். ஓகே. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய கோவக்காவை உள்ள போடும். அதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். சிம்மில் அப்படியே ஆயிலே அப்படியே ஃப்ரை ஆகும் இல்லையா? ஆமாம். ஓகே. நம்ம அந்த பக்கத்தில் தக்காளியை நம்ம கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா? அது ரெடி ஆயிடுச்சா? எடுத்துட்டு ஓகே. ட்ரெயின் பண்ணிக்கணும். அதையும் தக்காளியை தோல் நீக்கினா தான் அது இணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா திப்பி திப்பியாக தக்காளியோட தோல் வரும். இப்போ தக்காளியை வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோம் இல்லையா? கட் பண்ணி வச்ச தக்காளியை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். இப்போ நம்ம தக்காளியை அரைச்சிட்டோம் இல்லையா? அது நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ என்னம்மா பண்ண போறீங்க? நம்ம இந்த ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிற கோவக்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயில் தான் நம்ம இந்த அரைச்சி வச்ச தக்காளியை குக் பண்ண போகிறோம். இந்த காயை மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா? ஆமாம். கொஞ்சம் சீரகம் போட்டு அது வெடிச்ச உடனே அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்க்க போகிறோம். சரி. நம்மளுக்கு சீரகம் பொரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ தக்காளி சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி கிரேவியோட நம்ம வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, உப்பு தேவைக்கேற்ப. ஓகே. இது எல்லாம் எவ்வளவு நேரம் ஒன்று சேரணும்? இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 minutes. ஓகே.
இப்போ நம்ம வேற ஏதாவது அரைக்கணுமாம்மா? ஆமாம், என்ன அரைக்கணும்? நம்ம ஊற வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் ம் தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கணும். ஒரு 1/4 தேங்காய். இது ஒரு எவ்வளோ? 25 கிராம். 25 கிராம் ஊற வச்ச முந்திரி பயிர். முந்திரி. இப்போ நமக்கு முந்திரி பருப்பையும் தேங்காயும் அரைச்சிட்டோம். ஆமாம். இந்த பக்கத்தில் தக்காளி நல்ல மசாலாவோட சேர்ந்து கொதிச்சிட்டு இருக்கு. கொதிச்சாச்சு இல்லையா? ஆமாம். இப்போ கொதிச்சது போதுமா இது? ஆமாம், கொதிச்சது போதும். ஓகே. நம்ம ஃப்ரை பண்ண கோவக்காவை இந்த கொதிச்ச தக்காளி கிரேவியில் சேர்த்துடலாம். சரி. தனியா பவுடர் கொஞ்சம் போடணும். ஓகே. இப்போ தனியா பவுடர் இதோட சேர்த்துக்கிறோம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் ரெண்டு சேர்ந்து இருந்தா போதும். ஆமாம், போதும். கொக்சினியா கிராண்டிஸ் இதுதான் கோவக்காயின் தாவரவியல் பெயர். குக்கர்பிட்டேசியா என்ற தாவர இனத்தைச் சேர்ந்ததுதான் இந்த கோவக்காய். இது ஒரு கொடி வகை தாவரம், படர்ந்து வளரக்கூடியது. இதன் இலைகள் பிளவு கொண்ட அமைப்போடு இருக்கும். 3 பிளவுகள் அல்லது 5 பிளவுகள் கொண்டதாக இலைகள் இருக்கும். இதன் பூ வெள்ளை நிறத்தில் அமைந்திருக்கும். இதை ஆங்கிலத்தில் ஐவி காட் அப்படின்னு பொதுவாக அழைக்கிறாங்க. பேபி வாட்டர்மெலன், லிட்டில் காட், ஜென்டில்மேன் ஸ்டோ இது எல்லாம் கோவைக்காயின் பிற பெயர்கள். கோவை பழம், கோவக்காய், கோவப்பழம் என்பதெல்லாம் தற்போதைய பேச்சு வழக்கு. கொவ்வை பழம் என்பதுதான் நல்ல தமிழ் வார்த்தை. அணில்களும் கிளிகளும் விரும்பும் பழமாக இலக்கியங்களில் கொவ்வை பழம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொவ்வை பழம் எந்த காலகட்டத்தில் இருந்து இலக்கியத்தில் இடம்பெறத் தொடங்கியது? தொல்காப்பியர் பட்டியல் போட்டுள்ள தாவரங்கள்ல இந்த கொவ்வை இடம் பிடிக்கல, சங்க இலக்கியங்கள்லயும் காணப்படல. ஆனா கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி பக்தி இலக்கியங்கள் பலவற்றில் இந்த கொவ்வை பழம் சிவக்க இடம் பிடிச்சிருக்கு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இது திருநாவுக்கரசர் இயற்றியது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் சிவபெருமானின் இதழ்களை வர்ணிக்க ஊமையாக எடுத்துக்கொண்டது கோவை பழத்தை தான். முந்திரி தேங்காய் அரைச்சி வச்ச அந்த மிக்சரை இதில் கொட்டலாம். இதில் கொஞ்சம் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா. இது இப்போ குக்காயி ஃபைனல் ஸ்டேஜில் வந்துடுது. ஓகே, நம்மளுக்கு ரெடி. ஆமாம், கோவக்காய் சப்ஜி ரெடி. இந்த கோவக்காவை முதல்ல வேக வச்சு அப்புறம் எண்ணெயில் பொரித்து அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட சேர்த்து போட்டு எடுத்தது உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. அதோட இந்த மசாலா முந்திரி தேங்காய் இந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து மொத்தத்தில் இந்த கோவக்காய் சப்ஜி கலக்கலாக இருக்குது. கோவக்காய் விவசாயம் எளிமையானது. முதல்ல இதோட தண்டினை நடணும். நட்ட 15 நாளைக்குள்ளேயே செடி முளைவிட்டு வளர ஆரம்பிக்கும். 1 மாதத்துக்குள்ள கோவை செடி படர்ந்து வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி பந்தல் அமைக்கணும். நட்ட 1.5 மாதத்திலேயே கோவைக்காய் வளர ஆரம்பிச்சிடும். 1 நாள் விட்டு 1 நாள் காய் பறிக்கலாம். அப்பப்ப காய்களை பறிக்கிறது அவசியம். ஒரு முறை பந்தல் அமைக்க செலவு பண்ணா சுமார் 3 வருடங்கள் வரை அது பலன் கொடுக்கும் அப்படின்னு அனுபவ விவசாயிகள் சொல்றாங்க. சித்திரை பட்டத்துல இந்த வெயில் காலத்துல தண்ணீர் இல்லாம என்ன பயிரிடலாம் அப்படின்னு யோசிக்கிற விவசாயிகள் சிலர் தேர்ந்தெடுக்கிறது இந்த கோவக்காயத்தான். என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் வைதேகி வாசுதேவன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு என்னம்மா செய்ய போறீங்க? வாங்கிபாத் மசாலா. இந்த வாங்கிபாத் மசாலாவுக்கு தேவையானது என்னெல்லாம்? கோவக்காய், தனியா, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம், கசகசா, கொப்பரை, உப்பு, கருவேப்பிலை, எண்ணெய், ஏலக்காய், மராட்டி முக்கு, கிராம்பு, ஜாதிக்காய், பட்டை. நம்ம இப்போ கோவக்காயில் வாங்கிபாத் மசாலா செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு மிளகா வத்தல், அப்புறம் தனியா, கடலைப்பருப்பு,
உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய். இது லேசாக செவந்தா போதும். ஓகே. செவந்துருச்சா? இது நல்லா செவந்துடுத்தோம். இப்போ இதை எடுத்து மாற்றி ஒரு இதில் பிளேட்டில் வச்சுக்கோங்க இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகா வத்தல் இதை லேசாக எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இன்னும் என்னெல்லாம் வறுக்கணும்? தேங்காயை வறுத்துடலாம். தேங்காய் இப்போ இது தனியாக தான் வறுக்கணும். ஆமாம், தனியாக வறுக்கணும். தேங்காய் கொஞ்சம் வறுத்தா போதும். இது லேசாக வறுத்தா போதும். ரொம்ப சூடு வேணும், அவ்வளோதான். பொடியாகிறதுக்கு தேங்காய் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? தேங்காயை எடுத்து இதில் சேர்த்துடலாம். அடுத்தது கசகசாவை ஆமாம் இதில் சேர்த்துட்டு சும்மா ஒரு சூடு பண்ணினா போதும். ஆமாம், லேசாக. கசகசாவையும் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு மசாலாவுக்கு எல்லாத்தையுமே வறுத்தாச்சா? வேற எதுவும் பேலன்ஸ்? இன்னும் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நம்ம போட போகிறது கிராம்பு 2, பட்டை ஒரு 2, மொக்கு 1 போட்டுக்கலாம், மராத்தி மொக்கு. ஏலக்காய் ஒரு 3 போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 3 போதும். இது கொஞ்சம் சூடு பண்ணால் போதும், லேசா. அவ்வளோதான் போதும். இது இதோட சேர்க்கணும். ஏலக்காய், கிராம்பு, பட்டை. சரி. இப்போ இதோட நம்ம இப்போ ஜாதிக்காய் அதில் ஜாதிக்காயும் அதை அதில் போட்டுருணும். ஒரு கொஞ்சமாக ஜாதிக்காயும் போட்டாச்சு. இப்போ மசாலா எல்லாம் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரெடி. இது சூடு ஆறின அப்புறம் பொடி பண்ணிடலாம். சரி. எண்ணெய் இல்லையா? ஆமாம், எண்ணெய் கொஞ்சம் நன்னாவே குத்திக்கணும். எண்ணெய் அந்த கோவக்காய் வதக்குற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் 1 ஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு அப்படியே போட்டுருணும். கடுகு வெடிச்ச உடனே வெடிச்சதுக்கு அப்புறமா பெருங்காயம், அடுத்தது கருவேப்பிலை, கோவக்காயை சேர்க்கணும். கோவக்காய் இல்லையா? சரி. கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் கோவக்காயை சேர்க்கணும். இது நல்ல எண்ணெயிலே வதங்கணும். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு. இது நல்லா வேகிறதுக்காக வேகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை அரைச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொடி வாங்கி பாத்துக்கு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்க்கணும். இதில் சேர்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் நம்ம இப்போ உப்பு சேர்க்கணும். உப்பு ஆமாம், ஏன்னா அரை உப்பு தான் அதில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். சரி. இப்போ இது ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். வாங்கி பார்த்து உங்களுக்கு ரெடி. உப்பு, காரம், அதோட இந்த தனியாவுடைய ஃப்ளேவர், கிராம்பு, பட்டை இதனுடைய ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து கோவக்காய் வாங்கி பாத் அருமையாக இருக்குது. நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற கோவக்காய் எப்படி இருக்கணும்? பிஞ்சாக இருக்கணும். இளம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சு கோவக்காய் சுவையாக இருக்கும். இந்த கோவைக்காயில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, ஃபோலிக் அமிலம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள் இருக்குது. அது போக
பீட்டா கரோட்டின் சேர்மம் இந்த கோவைக்காயில் நிறையவே இருக்கு. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் உஷா சவுந்தரராஜ் அவர்கள். வணக்கம்மா. வணக்கங்க. என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு கோவக்காய் தொகையல் பண்ண போகிறோம். இது ஆந்திரா ஸ்பெஷல். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? கோவக்காய், எண்ணெய், புளி, வெள்ளை எள்ளு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், வெந்தயம், கொத்தமல்லி, கடுகு, பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ நம்ம கோவக்காய் தொகையல் செஞ்சிடலாம். ஓகே. ஓகே. அடுப்பு சூடாகணும் இல்லையா? கொஞ்சம் சூடாக. முதல்ல என்ன வேண்டும்? எண்ணெய் வேணும். எண்ணெய். இது எவ்வளவுமா எண்ணெய் போடணும்? ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். ஓகே. கோவக்காய் போட்டு கோவக்காய் வதக்கி. இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதங்கணும். இது வதங்கின்னு இருக்கிறதுக்குள்ள இன்னொரு அடுப்பில் நம்ம இன்னொரு வாணலி வச்சு அதில் மசாலாக்கு தேவையான பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம். சரி. இப்போ இதில் என்ன போடணும்? முதல்ல வெள்ளை எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வெறும் வாணலியில். ஆமாம், வந்து வெள்ளை எள்ளு இல்லையா? ஆமாம். இது வந்து லேசாக வெடிச்சா போதும். நல்ல படப்படம் பொரிஞ்சு வரும்போது எடுத்து கொட்டின்றோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடும். அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாய் வத்தல் இருக்கணும். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் இல்லையா? இதில் மிளகாய் வத்தல் முதல்ல. ஓகே. இது ஒரு 5 மிளகாய் வத்தல். இப்போ அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் இல்லையா? ஒரு 2 பச்சை மிளகாய். 2 பச்சை மிளகாய். நெக்ஸ்ட் புளியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு. புளியை சின்ன சின்னதாக பிச்சு போடணும் இல்லையா? இது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுன்னு சொல்லலாமா? ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இதுக்கு என்ன தேவையா? எண்ணெயில் தேவையில்லை. இப்போ வேற என்னமா வறுக்கணும்? அடுத்தது வெந்தயம் வறுக்கணும் இல்லையா? போதுமா? எடுத்துடலாமா? எடுத்து நம்மளுக்கு கோவக்காய் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறணும். சரி. அது மசாலாவும் சூடு ஆறணும். ஓகே. இது ஆறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னது மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். ஓகே. கோவக்காயின் மருத்துவ பயன்கள் குறித்த ஆராய்ச்சிகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்குது. அதுல சமீப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் கோவக்காய் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தான். தினமும் 50 கிராம் சமைத்த கோவைக்காயை சாப்பிட்டா சர்க்கரை நோய் குறையும் அப்படின்னு பெங்களூர்ல மருத்துவர்கள் அடங்கிய ஆய்வுக்குழுவினர் நோயாளிகள் கிட்ட பரிசோதனை செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. பரம்பரையில யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்தா அதை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க 35 வயசுல இருந்து கோவக்காயை ரெகுலராக உணவுல சேர்த்துக்கிட்டா சர்க்கரை நோய் வராம தடுக்கலாமா. வயிற்றுப்புண்ணை வாய்ப்புண்ணை நீக்கும் சக்தி கோவைக்காய்க்கு இருக்கா. இப்ப நமக்கு மசாலா சூடு ஆறிடுச்சு இல்லையா? மிக்சியில் அரைக்கலாம். இது பொடியானது போதுமா? இது போதும். இப்போ இதோட என்ன சேர்க்க போறீங்க? இதோட கொத்தமல்லி, தேங்காய் பொடி. கொத்தமல்லி, அப்புறம் இது வந்து தேங்காய் பொடி. தேங்காவை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். வறுத்து பொடி பண்ணது தேங்காய் பொடி. இதுக்கப்புறம் உப்பு முதல்ல இதுக்கு போட்டுக்கலாம். அப்புறமா அதை கேட்டேன். இப்போ இதையும் பொடி பண்ணிடணும். இதுக்கும் தண்ணி சேர்க்கல. சரி. இப்போ நம்மளுக்கு இது பொடியானது போதும் இல்லையா? மசாலா நம்மளுக்கு ரெடி. இப்போ என்ன சேர்க்க போறீங்க? இப்போ வதக்கி வச்சிருந்த கோவக்காவை அதோட சேர்த்து போட்டு திருப்பி மிக்ஸியில் அரைக்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கல. எண்ணெய் இல்லையா? எண்ணெய் எவ்வளோ போடணும்?
தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் போட்டா போதும். தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் போட்டா கடுகு, பெருங்காயம், பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். ஓகே. கோவக்காய் தொகையல் டேஸ்ட் பார்க்குறேன். எள்ளு, புளி, அதோடு சேர்ந்து அந்த காரம், கோவக்காயினுடைய சுவை எல்லாம் சேர்ந்து கோவக்காய் தொகையல் தூள். கோவைக்காயில் சுவை குறைவாக இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சாப்பாட்டில் இருந்து அதை ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி யோசிக்காம கோவைக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. மீண்டும் மற்றொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.